மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பெரிய போர் வெடிக்கப் போகின்றதா? அமெரிக்கா தொடர்ச்சியாக 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. பதிலுக்கு ஈரானும் வளைகுடா நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் கூட்டாளிகளை தாக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உலகின் எண்ணெய் போக்குவரத்தின் இதயமாக கருதப்படுகின்ற ஹெர்மஸ் நீரிணை தற்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கின்றது. இந்த மோதலானது உலக பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கப் போகின்றது? குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையினுடைய பொருளாதாரத்தை இது எப்படி பாதிக்கப் போகின்றது? இலங்கையினுடைய எண்ணெய் விலையில என்ன மாதிரியான மாற்றங்களை இது கொண்டு வர போகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ரைட். அமெரிக்கா ஈரான் நிறைய நாட்களாக போர் நடந்து வந்த இடம். அதாவது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நேரடியாக நடத்தினார்கள். ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவு கொடுத்ததோ அந்த நாடுகள் மீதும், குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த வளைகுடா நாடுகள் மீதும் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் தாக்குதலை நடத்தி வந்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா பாகிஸ்தான் இடையில நின்று ஒரு அக்ரிமெண்ட் 2 நாடுக்கும் இடையில அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணார்கள். அந்த அக்ரிமெண்டின் படி கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறந்தார்கள். கப்பல் போக்குவரத்து நடைபெற்றது. எண்ணெய் விலைகள் உலக சந்தையில் கொஞ்சம் குறைஞ்சது. ஒரு சுமூகமான ஒரு நிலை காணப்பட்டது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அந்த ஒப்பந்தமானது கடந்த வாரம் போன வாரமே முறிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு அமெரிக்கா 7 நாட்களாக தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வாரார்கள். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க. அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மத்திய கிழக்கின் பாதுகாப்பு சூழல் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளதுன்னு சொல்லியும், எந்த நேரத்திலும் நிலைமை மோசமடையலாம் என்று சொல்லியும், தங்கள் மக்கள் பயணங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த விமான சேவைகள் எல்லாம் திடீரென்று மாற்றப்படும் என்று சொல்லியும் ஒரு அறிவித்தலை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த வாரம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தமானது முறிக்கப்பட்டது. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது முறிஞ்சிடுன்னு சொல்லலாம். இனிமேல் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகும்னு சொல்லி இல்லை. அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா தொடர்ந்து 7 நாட்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக பயன்படுத்தியும் இருக்கிறார்கள். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் தற்பொழுது குறிவைக்கப்பட்டிருப்பதாக ஈரான் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த முதலானது ஒரு முழுமையான போருக்கான ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். இந்த இந்த 2 நாடுகளுக்கும் இடையில தற்பொழுது ஒரு வார காலமாக நடைபெற்று இந்த முதலானது ஒரு முழுமையான ஒரு மிகப்பெரிய போருக்கு 2 நாடுகளையும் தள்ளலாம் என்று சொல்லி உலக நாடுகள் அச்சம் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இந்த ஹோர்முஸ் நீரிணையை பார்த்தோம்னு சொன்னா ஓமான் மற்றும் ஈரானுக்கு இடையில அமைஞ்சிருக்கிற ஒரு நீரிணையாகும். உலக எண்ணெய் போக்குவரத்துல 20% இந்த பாதை வழியாகத்தான் செல்லுகின்றது. இந்த பாதையை விட்டு வேற பாதையாக செல்லணும் என்று சொன்னா, ஆப்பிரிக்கா சுத்தி வரணும் என்று சொன்னா நிறைய செலவு ஏற்படும். அதனால எண்ணெய் விலை மேலும் தான் அதிகரிக்கும். இருக்கிறதுல லேசானதும் கிட்டவும் செலவு குறைஞ்ச பாதைன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸா தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸால 20 மில்லியன் பீப்பா எண்ணெய்கள் இந்த பாதை ஊடாக கடக்கின்றது. அதாவது இந்த பாதை ஊடாக வருகிற கப்பல்ல ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னு சொன்னா 20 மில்லியன் பீப்பா எண்ணெய்கள் வருகின்றது. அமெரிக்காவினுடைய தாக்குதல் தொடர்ந்தால் இந்த பகுதியிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியேறாதுன்னு சொல்லி ஈரான் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஈரானினுடைய புரட்சிகர காவல்படை என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்கா தாக்குதலை தொடர்ந்தால் முழுமையான தாக்குதல் நடவடிக்கைகளை தாங்கள் நகர்த்துவோம்னு சொல்லி ஈரானினுடைய புரட்சிகர காவல்படை தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா பஹ்ரைன், கத்தார், குவைத் போன்ற நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்கியதாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மோதலுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா க்ரூட் ஆயில் விலை 3% உலக சந்தையில் உயர்ந்து இருக்கின்றது. பெட்ரோலின் விலை உயர்த்தப்படலாம், விமான கட்டணங்கள் அதிகரிக்கப்படலாம். இந்த விடயங்கள் உலகளாவிய பணவீக்கத்தினை மோசமாக்கலாம்னு சொல்லி தற்பொழுது கூறப்படுகின்றது. இலங்கை போன்ற எண்ணெயினை இறக்குமதி செய்யும் நாடுகள் இதனால
நேரடியாகவே வந்து பாதிப்புக்கு உள்ளாக போகின்றது. ஏற்கனவே வந்து பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை வந்து பெரிய அளவிலான ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருந்து மீண்டு வருகின்ற மாதிரியான சூழ்நிலை வந்து தற்பொழுது இருக்கின்றது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா, அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணெய்க்கான விலைகள் வந்து இலங்கையில அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மோதல் தொடர்ச்சியாக நடைபெறுமாக இருந்தால், நிச்சயமாக இலங்கையில மீண்டும் எரிவாயுக்கான விலை, எண்ணெய்க்கான விலை வந்து மீண்டும் அதிகரிக்கும். இதனால இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை வந்து சந்திக்க போகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் வந்து இந்த விடயம் தொடர்பாக வந்து கவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்னு சொன்னா, ஈரானிலும் மத்திய கிழக்கிலும் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் தாக்கப்படுவது மிகவும் ஆபத்தானதுன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீது பெரிய தாக்குதலை வந்து நடத்தப் போவதாக வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நிலப்படை நடவடிக்கையும் வந்து நிராகரிக்கப் போவதில்லைன்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது நவம்பர் தேர்தலுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய அரசியலை வந்து பெரிய அளவில் பாதிக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஹெர்மஸ் நீரிணையானது மூடப்பட்டால் உலக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும். எரிபொருட்களின் விலைகள் வந்து மீண்டும் உயரலாம். உலக பொருளாதாரம் அதிர்ச்சி அடையலாம். மத்திய கிழக்கில் ஒரு பெரியதொரு போர் வந்து வெடிக்கலாம். அது மட்டுமில்ல, இலங்கை போன்ற எண்ணெயினை வந்து இறக்குமதி செய்கின்ற சிறிய நாடுகள் பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்குள்ள வந்து சிக்கப்படலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதல் 2 நாடுகளுக்கிடையே மட்டும் நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனை மட்டுமல்ல. இது உலக பொருளாதாரம், எண்ணெய் விலை மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையினை பாதிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. இந்த மோதலானது எங்கே சென்று முடியும் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்களும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.